வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த தொக்கு நல்ல காரமா புளிப்பா இருக்கும். டிராவல் பண்ணும்போதோ இல்ல பிக்னிக் போகும்போதோ இந்த தொக்கை செஞ்சு எடுத்துட்டு போகலாம். அருமையா இருக்கும். கைப்படாம இருந்தா இந்த தொக்கை ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. இந்த தொக்கு சாதம், இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி தொக்கு பண்றதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் உளுந்து, நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து வதக்கணும். உளுந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் 12 வத்தல் சேர்த்து வதக்கணும். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதை ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில 100 கிராம் கொத்தமல்லி தலையை சேர்த்து வதக்கணும். கொத்தமல்லிய நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலை வதங்க வதங்க அப்படியே சுருங்கும். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. அதை அப்படியே ஆற விடணும். ஒரு ஜார்ல வதங்கின பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கணும். கூடவே கொத்தமல்லி தலையையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ சுவையான கொத்தமல்லி தொக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.